இருந்து 15வது வசனத்துல அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றத குறித்து நம்ம பார்ப்போம். 12ರಿಂದ 15ರಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರು ಯಾವ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. 12வது வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பாருங்க, ஏசப்பா சொல்லிடுறாரு, நான் நிறைய காரியம் இருக்குதுப்பா, ஆனா உங்க இருதயம் இப்ப என்ன பண்ணாது, தாங்கிக்க மாட்டீங்க. நீங்க நான் சொன்னா யாரை வச்சு சொல்ல வைக்கிறேன், ಫ್ಯೂಚರ್ல ಪರ್ಸ್ತಾವಿನವರು ಒರವರ ಉங்களுக்குள்ள அவர் எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವಾಗ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ಬಹಳ ಇದೆ, ಅದನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಓರುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದು ಅದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். சரி, 3 காரியம் நம்ம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அவர் வந்து உங்களை சத்தியத்திலே நடத்துவார். சத்தியத்துல தான் அவர் வந்து, ஏன்னா அவருடைய ஆவியே வந்து சத்திய ஆவி. சத்திய ஆவி வந்து நம்மள பொய்யில நடத்த மாட்டார், அவர் சத்தியத்துல தான் நடத்துவார் நம்மள. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆತನ ಹೆಸರು ಸತ್ಯದ ಆತ್ಮನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯದ ಕಡೆಗೆ ಆತನು ನಡೆಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ரெண்டாவது என்ன பண்றாரா, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ஏசப்பாட்ட இருந்து எடுத்து நம்மளுக்குள்ள, நம்ம இருதயத்துக்குள்ள அவர் சொல்றாரு. ஏசப்பா என்ன சொல்லணும் நம்மகிட்ட நினைக்கிறாரோ அதை எடுத்து நம்ம இருதயத்துல ஆவியானவர் வெளிப்படுத்துறார். நம்ம இருதயத்துல ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನನ್ನ ಹೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರು ತಿಳಿಪಡಿಸ್ತಾರೆ. மூணாவது என்ன பண்றாரு, ಮೂರನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, வரப்போற காரியத்தை இப்பமே நம்மளுக்கு சொல்லிடுவார் ஆண்டவர். ಬರುವಂತ ಮುಂದೆ ಆಗುವಂತ ಸಂಗತಿಗಳನ್ನ ಈಗ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க போக கூடாது, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಾರ್ದು, இப்படி போனா வந்து இங்க இப்படி நடக்கும், ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತದೆ, இந்த காரியம் வந்து சரியான ஒரு, இந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது, இந்த அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது அப்படின்னு ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அதை சொல்லிடுவார் ஆண்டவர் நம்மளுக்குள்ள. ಈ ರೀತಿಯಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬಾರ್ದು, ಇವರ ಜೊತೆಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರ್ದು ಎಂತಕ್ಕಂತ ಒಂದು ಸರಿಯಾದಂತ ಸಂಗತಿಗಳನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. இப்படி பேசுற ஜனங்க கூட நம்ம வந்து ஐக்கியமா இருக்க கூடாது, ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವಂತವರೊಡನೆ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಾರದು. ஆவியானவர் நம்மளுக்குள்ள அது வந்து உணர்த்துறதை நம்ம அறிவோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ತಿಳಿಸಿ